அக்காக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. என்னங்க என்னங்க எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஏண்டி பதற? சீக்கிரம் அந்த லுங்கி சட்டையில அவுத்து போட்டு ஜட்டியோட வாங்க. ஜட்டியோட வா? ஓஹோ, ஸ்விம்மிங் போறோமோ? அட இல்லைங்க, பக்கத்து விட்டு ஜிகினா அவ புருஷனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டான். அதுக்கு நானும் உங்களை குளிப்பாட்டணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஷேவ் பண்ற நாள்டி. என்ன கிழமையா இருந்தா எனக்கு என்ன? அவ குளிப்பாட்டிட்டா நான் குளிப்பாட்டி ஆகணும். அவளுக்கு நான் என்ன மட்டமா? என்ன இது? பக்கத்து வீட்டுக்காரி என்னென்ன செய்யறாளோ அதையே இவளும் செய்யணும்ன்றாளே. அவ கொலை செஞ்சா இவளும் கொலை செய்வாளோ? ஐயோ, இது என்ன விபரீதமா போச்சே? இதாங்க உங்களோட. அப்படியே உட்கார்ந்திருப்பீங்களே, சீக்கிரம் ரெடி ஆவுங்க. இது என்ன எண்ணெயா? என்ன தண்ணியா? இவ்வளவு எதுக்கு? தலைக்கு தேய்க்கவா இல்ல என்ன போட்டு அதுல வறுக்கவா? இந்த பக்கத்து விட்டு ஜிகினா இருக்காளே, அவ அந்த இத்துணூண்டு நெய் கிண்ணத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு 2 விரலால சிலுக்கு 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 சிலுக்குன்னு தேய்க்கிறா. நான் அப்படியா கை நிறைய எண்ணெய் எடுத்து தலையில வச்சு தப்பு தப்புன்னு அடிக்க போறேன். உங்க அப்பா இருக்கானே, உங்க அப்பா அவனுக்கு குருவி மூளை எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு? இதோ இவ்வளவு. விவரம் தெரியாததான் வளர்த்திருக்கான்னு நினைச்சா விலைவாசி தெரியாம வளர்த்திருக்காண்டி உன்ன. அவன் அந்த வரேன் இப்போ. வேணாங்க, அவரே எங்க திட்டுறீங்க? நல்ல ஒரு பாருங்க, நீங்க சீக்கிரமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலைய துவட்டினீங்களோ இல்லையோ கோழி சூப் குடிச்சிடுவனா, ஃபேனை ஃபுல்லா முடிக்கிடுவியா, அப்புறம் நீங்க ஆனந்தமா தூங்கிடுவனா, நீ நூன் சோப் போயிடுவனா. ஐயோ, நீங்க வெக்கமே இல்ல. ஊங்க பாரு. ஏன் அடிக்கிறீங்க? இன்னைக்கு உடனே அடிச்சு அடுத்துல அடி. இது வரைக்கும் நீங்க முரட்டுத்தனமா அடிச்சதே இல்லையே, ஏங்க இப்படி அடிக்கிறீங்க? என்னடி ஜகா வாங்குற? எண்ணெய் தேய்ச்சி விட்டு சூப்பு தரேன் தானே சொன்னேன், அதுக்கு இப்படி எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சொல்றேன்டி, சொல்றேன். நமக்குள்ள என்ன ஒப்பந்தம்? பக்கத்து வீட்டுல எது நடக்குதோ அது இந்த வீட்டுல நடக்கணும். பக்கத்து வீட்டுல அவன் பொண்டாட்டி அடிச்சான், நானும் இந்த வீட்டுல என் பொண்டாட்டி அடிச்சேன். என்ன இதுல ஒரு வித்தியாசம்? அவன் தண்ணி போட்டு அடிச்சான், நான் தண்ணி போடாம அடிச்சேன். நானும் நாளையில இருந்து தண்ணிய போட்டுட்டு வந்து அடிக்காதீங்க. போடாமையே இந்த அடி விழுகுது. தண்ணி போட்டா எப்படி அடிப்பீங்களோ என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அருமையான பிளான் பண்ணிட்டீங்க. என்ன அண்ணாத்த நடையா நடக்கிறீங்க? ஒரு லூனா வாங்கிக்க கூடாது? என் மொண்டாட்டி லூனா வாங்கி தரேன்னு தான் சொன்னா. வண்டி நட்டுக்கும்பா. என்னன்னா அருவாமனையோட வர்றீங்க? ஒண்ணு இல்ல, அருவாமனைக்கு கூறு போடிச்சா என் பொண்டாட்டி கூறு தீட்டிக்கிட்டு வர சொன்னான். கூறுகட்ட அருவாமனை, கூறுகட்ட பொண்டாட்டி, இதுங்கெல்லாம் வச்சு நீ எப்படி காலத்தை தள்ள போறணும்னு தெரியல. டேய் மாப்பிள. என்னது டேய் மாப்பிளையா? மரியாதை தேவை. உனக்கு என்னடா மரியாதை? ஒட்டச்சு மாதிரி ஜாட பேசாத, என் மூஞ்சிய பார்த்து பேசு. உன் பொண்ணை பத்தி சொன்ன உடனே என்னமோ முள்ளம்பட்டி செலுத்துறாம செலுத்துக்கிறிய. இந்த ஜால் ஜாப் வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காதையா. ஆமாண்டா, அவ ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்க பவுச்சு இல்ல, கேட்டு அடிச்ச. அவ என் பொண்டாட்டி, அவளை எப்ப ஒன்னாலும் அடிப்ப, எப்படி ஒன்னாலும் அடிப்ப. கைலாத்து அதை நீ கேட்க கூடாது. உனக்கு கோமணத்துல இருந்து கோட்டு தைக்கிற கூலி வரைக்கும் கொடுத்து கன்னிகாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் கேட்பேன்டா. பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாதியா, புருஷ வீட்டுக்கு போனா இருக்குதோ இல்லையோ எப்படியோ அடக்க ஒடுக்குமா வாழன்னு கத்து கொடுத்துருக்கணும். பக்கத்து வீட்டுல என்னென்ன சாமா வாங்குறாங்களோ அதெல்லாம் அவ கேக்குறா.
அடிச்ச, அவ அடங்கிட்டா. நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிற, நீ அடிப்பட போற என்கிட்ட. அடிச்சியா நீ? ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ 420 துபாகூர் பையன். என் மேல கை வச்சு பாரு, என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோ. ஏய், என்ன சரம் மாதிரி அளக்குற நீ? அருவாமனையில வெட்டுறம் பார். வெட்ட மூட மாட்டா மாமா. மாமா நான் சொல்றது கேளு. நான் கீழே ஊந்துட்டா நீ தான் செலவு பண்ணும். நான் சொல்றது கேளு. நான் சாக மாட்டேன்டா. எனக்கு ஒரு இது இருக்குதா பெவாலி. நான் தண்ணியில ஊந்து சாக போறேன். நீ ஜெயிலா போற. பாரி முச்சு மாறி. டேய் மாமா, அறிவு கெட்டவனே, பேமானி, துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கோமணத்தோட அங்க வா. உன்னை ஒரு அமுக்கு அமுக்குறேன். பலிதான்டா, இன்னைக்கு பலிதான் நீ. கீதா, இறங்கி வாடி. இன்னையோட உன் கணக்கு தீர்ந்து போச்சு. என் பொண்ணு விஷயத்தை சேர்த்துதான் சொல்றேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் தலைய காமிச்ச நடக்கிறதே வேற. இந்தா போ. பாவம் சின்ன சிறுசுங்க பிரிச்சிடாத. அவங்கள ஒன்னா சேர்த்து வைமா. யோ வாய முடு. கீதா, இதுவரைக்கும் எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்டுட்டேன். இனிமேலாவது கொஞ்சம் பொறுமையா இரு. நான் வரேன். இந்தாங்க பாக்கி பணம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. யாருக்கு என்ன வேணும்? ஒரு பிச்சுவா வேணும். அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க. கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கங்க. நாக்க இழுத்து வச்சு அறுத்து கொடு. ஏன் இழுக்காம அறுக்க மாட்டீங்களா? எவன்டா இங்க முதலாளி? இவர் தாங்க. நான் தான். என் விஷயத்துல இங்கிருந்து வந்த எவனோ ஒருத்தன் கைய வச்சு விட்டான். ஏன் அவன் அடிக்கிற? தெருவில் போன பொண்ணு கையை பிடிச்சிட்டு மாதிரி எல்லாம் மிரட்டுற. ஏதோ 2 பேரும் சம்மந்தப்பட்டு செஞ்ச வேலைக்கு நீ என்ன அதிகாரம் பண்றது? இப்ப புரிஞ்சு போச்சு. எப்படா தைரியம் இருந்தா நம்மகிட்ட மோதி பாப்பேன். முதலாளி போலீஸ் போன் பண்ணுங்க. போன் வேலை செய்யலப்பா. அட நீங்க எனக்கு சமயத்துல கழுத்து இருக்கீங்க. தம்பிட்டு போயிருப்பா. இனிமேல் எவனாவது இந்த கரையில இருந்து என் வீட்டு பக்கம் வந்தீங்க, முதல்ல 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி இந்த கரையை தான் கொடுத்துவேன். அப்புறம் தான் இவனை பாப்பேன். அப்புறம் நீ என்ன கடையில பார்க்க முடியாது, வீட்டுல எல்லாம் பார்க்கலாம். நீ போயிருப்பா. தம்பிட்டு போயிருப்பா. போகல மூஞ்சி இஸ்திரி பண்ணிடுவேன். வீண் தானாரே வேணாம்ப்பா. பெட்ரோல் கொடுத்து வேண்டாம். நான் பொலிட்டிக்காரன். நீ வேலை பார்த்தது போறோம். ஐயா, இடத்தை காலி பண்ணு. உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம், அவ பொழைச்சு போகட்டும். இதுதான் சாக்குன்னு வெளியே போய், அடே முதலாளி, உனக்கு நான் தண்ணி காட்டல, நான் நெத்தியடி நீலகண்டம் இல்ல. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். கெட் அவுட். தேங்க் யூ. இது என்னது? ஓ வச்சுக்கோ. தம்பி, அண்ணா, எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்னை அடிக்கிறான். ஏன்னு கேட்காத முதலாளிகிட்ட நீ வேலை செய்யணுமாடா? கூடாதுண்ணே. வெளியில போனா எத்தனையோ வேலை. படிச்சுட்டு போறோம். சரிண்ணே. வாடா. இவன் முதலாளி வரையா? நானும் வரையா. உளற மாட்ட மேயற மாடு கெடுத்த கதை. அண்ணே, எனக்காக நீங்க வேலையை விட்டு நின்னுட்டீங்க. காதல்ல ஜெயிக்கிறதே ஒரு போராட்டம். அதுல இருக்கிற வேலையும் போயிட்டா
வாழ்க்கையே வெறுத்துரும். அதனாலதான் உனக்காக பழிய நான் ஏத்துட்டு வந்துட்டேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு. மனசு மட்டும் பெருசு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆளே பெருசாகிடுவேன். என்ன மாதிரியே நீயும் பெருசா வரணும். அதுக்காக பொறுப்பா வேலை செய். போ, புறப்படு, நிக்காத. வரேண்ணே. ஆ